மேதா எம்டியில் ஒரு ரிலே எப்போ டவுன் ஆச்சு எப்போ ஆச்சுன்னு செக் பண்ணுறதுனா ஃபஸ்ட்டு வந்துட்டு எம்டி டெர்மினல் போங்க. எம்டியில் போயிட்டு எம்டியை டிஸ்கனெக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வியூவில் ஆஃப்லைன் ரிப்போர்ட்ஸில் வியூ ரிப்போர்ட்ஸ் போங்க. இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஈவெண்ட் ஃபைல்ஸில் பார்த்தாலே போதும். அதனால் இதில் ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதில் பர்டிகுலர் ரிலேஸ் செக் பண்ணணுன்னா செலக்டட் ரிலேஸ் அதில் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். இதில் இப்போ 8 டிபிஆர் இருக்குது. எதுவுமே இல்லாமல் பார்க்கணுன்னா இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா இந்த பக்கம் போய்டும். இதுக்கப்புறம் என்ன ரிலே வேணுமோ அதை இங்கே சர்ச்சில் போடுங்க. இதை கொடுத்துட்டு ஃபைன் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா டிபிஆர் வந்ததுன்னா இங்கே ப்ளூ கலரில் இங்கே ஹைலைட் ஆகிடும். ஹைலைட் ஆன பிறகு இந்த ஆரோ இங்கே ப்ரெஸ் பண்ணுங்கள். இங்கே 89 டிபிஆர் வந்துடும். இந்த 1 டிபி தேவையில்லை, அதனால் அதை இந்த மாதிரி ஒரு சைடு ஆரில் கொடுத்துருங்க. வெறும் 89 டிபிஆர் இருக்கும். இதை சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிங்கன்னா டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு இது வரும். ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு இதுக்கடுத்து ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல எங்கே இருக்குன்னு. அதனால் வந்துட்டு ஒன்றும் இதான் நினைக்கணும்னா திருப்பி சேவ் பண்ணுமா கேன்சல் பண்ணால் டவுட் வரும். அதனால் கேன்சலில் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேவ் பண்ண வேண்டாம், திருப்பி கேன்சல் கொடுங்க. திருப்பி கேட்கும் டூ யூ வாண்ட் டு சேவ் செலக்டட் ரிலேஸ், எஸ் கொடுங்க. திருப்பி டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வரும். அங்கே ஓகே கொடுங்க. இப்போது உங்களுக்கு இந்த இடத்துல செலக்டட் ரிலேஸ் மட்டும் காமிக்கும். திருப்பி அதில் சர்ச் கொடுங்க. இப்போ லோடிங் சர்ச்சிங் டேட்டா ப்ளீஸ் வெயிட்னு வரும். இப்போ நார்மலாக எல்லாருடைய ரிலேஸ் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த சர்ச்சிங் டேட்டா முடிஞ்சவொடனே உங்களுக்கு பர்டிகுலர்லி நம்ம என்னென்ன செல் பண்ணமோ அந்த இது வந்துடும். அதில் அப்பு டவுனு இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன டைமில் அது அப் ஆகிருக்கு டவுன் ஆகிருக்கு இதெல்லாம் தெரிய வரும். இதில் உங்களுக்கு தேவையான டயத்தை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து திருப்பி ஆஃப்லைன் வீடியோவில் செக் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நம்ம வந்து ட்ராக் எப்போ அப் ஆச்சு டவுன் ஆச்சுன்றதை இந்த இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை திருப்பி நீங்கள் வந்து சேவ் பண்ணணும் பிசியில் அப்படின்னா இந்த சேவ் ஃபங்க்ஷன் போங்க. சேவ் கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டயலாக் பாக்ஸ் வரும். சேவஸ் இந்த மாதிரி வரும். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணணுமா இல்லை ட்ரைவுக்குள்ளே சேவ் பண்ணணுமா, இப்போ உள்ளே சேவ் பண்ணணும்னா நீங்கள் மை கம்ப்யூட்டரில் எங்கே இருந்தாலும் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை அவசரத்துக்கு வேணால் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிட்டு ஈவெண்ட் லாக் போட்டு இங்கே வந்து ஃபைல் நேம் வேறு கொடுத்துக்குங்க. உங்களுக்கு தேவையான உங்களுக்கு எப்படினாலும் கொடுக்கணும்னா 89 டிபிஆர் போட்டு அந்த டேட்டு அப்படி போட்டு கொடுத்துக்கலாம். அது உங்களுடைய இஷ்டம். சேவ் பண்ணிட்டீங்கன்னா டேட்டா சேவ் சக்ஸஸ்ஃபுல்லியும் திருப்பி வரும். இப்போ உங்கள் டேட்டா வந்து வெளியே சேவ் ஆகிருக்கும். அது செக் பண்ணுறதுக்கு இதில் க்ளோஸ் பண்ணிட்டுங்க இந்த விண்டோவை. க்ளோஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் லாக நீங்கள் கடைசியாக சேவ் இது பண்ணது இங்கே வந்துருக்கும். 89 டிபிஆர் வந்துருக்குல்ல. இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இதில் இந்த டெக்ஸ்ட் பேடில் வந்துடும். இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.